இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்னாள் ஏலியிடம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இப்போது நிறைய நேரங்களில் நம்மளை பார்த்து யாராவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அட போங்கப்பா, நானே நொந்து போயிருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லுவோம். இதை சிலர் மனசுக்குள்ளே சொல்லுவாங்க, ஆனால் சிலர் மனுஷங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு லெவல் வரைக்கும் கஷ்டம் இருக்கும்போது மனுஷங்கக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மனசில் மட்டும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களோட கணவர் வெளிநாட்டிலேருந்து திரும்ப வந்துட்டாங்க. வேலை பார்க்குறதுக்கு வெளிநாடு போயிருந்தவங்க திரும்ப வந்து இங்கே கடை வச்சுருந்தாங்க. ஆனால் பெருசாக ஒரு பெரிய வருமானம் கிடையாது. அதனால் இவங்க எந்த வருமானமும் இல்லைங்கிறதுனால, கஷ்டத்தினால, குடும்ப கஷ்டங்கள்னால யாருக்கிட்டனாலும் எனக்கு இது கஷ்டம், வீட்டுக்காரருக்கு வேலை இல்லை, என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியலை, அவரை பற்றி பயங்கர தப்பாக எல்லார்கிட்டையும் தெருவில் யார் போனாங்கன்னா கூட அவங்கள கூப்பிட்டு கணவரை குறித்து தவறாகவே பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட யோசிச்சிருக்கிறேன், ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் நம்மளால் கஷ்டங்களை தாங்க முடியும். அதையும் மீறி போகிறப்ப நிறைய நேரங்களில் புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். யாருக்கிட்டனாலும் நம்முடைய கஷ்டத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். நம்மளுடைய மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மனுஷங்கக்கிட்ட, இவங்கக்கிட்ட சொன்னால் நமக்கு ஆறுதல் கிடைக்குமா, இவங்கக்கிட்ட சொன்னால் நமக்கு ஆறுதல் கிடைக்குமான்னு சொல்லி அலபாய ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இன்றைக்கு தேவன் இதே மாதிரியான கஷ்டத்தில் உள்ள உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை தரப்போகிறாரு. நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். அன்னாள் எப்படி தேவன்கிட்ட தன்னுடைய மன கிளேசத்தை எல்லாத்தையும் கொட்டினாலோ, அதே மாதிரி இன்றைக்கு ஜெபிக்கிற வேளையில் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் தேவன்கிட்ட கொட்டிருங்க. இதற்கப்புறம் நீங்கள் துக்கமுகமாக இருக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு. அன்னாளுடைய முகத்தை போல துக்கமாக இருக்கக்கூடிய உங்கள் முகம் சந்தோஷமாக மாறப்போகுது. என்ன காரணத்தினால நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்களோ அதை மாற்றுறதுக்கான வேலையை தேவன் இன்றே தொடங்கி விட்டார். ஆமென். உங்களுடைய முகத்தில் அதுக்கான ரிசல்ட் பிரதிபலிக்க போகுது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தாங்குறீங்க ஏசப்பா. ஆமென். போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. இன்றைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். எல்லாருடைய ரிக்வஸ்ட்டையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொருத்தரும் உம்மை நோக்கி, அப்பா நீங்கள் உண்டென்றும் நாங்கள் என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதுக்கு பதில் தருவீங்கிறதும் உள்ளத்தில் விசுவாசிக்கும்போது நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அந்த பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தெரிந்தெடுத்து இன்றைக்கு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. இருதயம் முழுவதும் கலக்கத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஜெபிக்கும்போது அவங்களால அப்பா கண்ணீரை மட்டும்தான் சிந்த முடியுதுப்பா. வார்த்தைகளில் விவரிக்க முடியலை. இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு ஏன், இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் போதும் தேவனை ஆராதிக்கிற, தேவனை முழுசாக நம்புகிற எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்னு அழுது கொண்டு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா. அன்னாள் வருஷம் வருஷம் அந்த தேவாலயத்துக்கு வருகிறாள். ஆனால் கூட அவளுடைய கஷ்டம் நீங்கலை.
இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன்கிட்ட எல்லா மன கிளேசத்தையும் அவள் கொட்டுனாலோ அன்றைக்கு அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நாளாக என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைய நாள் இருக்கட்டும் ஏசப்பா. அவங்க அழுகிறது, அவங்க முகம் துக்கமாக இருக்கிறது இன்றைக்கு கடைசி நாளாக இருக்கட்டும் ஏசப்பா. ஆமென். எதை குறித்து பயப்படுறாங்க, எதை குறித்து அவங்க துக்கமாக இருக்கிறாங்க, என்ன காரணத்தினால அவங்களுக்குள்ள இந்த கவலை இருக்குதோ அது இன்றைக்கு மாறுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் துக்கத்துக்கான காரணங்களையும் அப்பா இன்றைக்கு இந்த பிள்ளைகளை விட்டு நீங்கள் நீக்க போகிறீங்க ஏசப்பா. ஆமென். மனுஷங்க கிட்ட புலம்புற அளவுக்கு இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறக்கூடாது ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென். இவங்க தாங்க முடியாத அளவுக்கு அப்பா இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்து நீங்கள் இவங்களை சோதிக்கிறது இல்லை ஏசப்பா. ஆமென். கரம் அப்பா இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுறதுக்காக தான் துடிச்சிட்ருக்குதுப்பா. ஆமென். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் விடுதலை பண்ணுறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இவர்கள் இனி துக்கமுகமாக இருக்க போகதில்லைங்கிறத 100% நான் நம்புகிறேன்ப்பா. இனி இவர்களுடைய வாய் நன்மையால் நிரம்பும். யார் என்ன கேட்டாலும் சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீடு காரெல்லாம் உங்களுக்கு இருக்குதா, உங்களுடைய பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகிட்டாங்களா, உங்களுடைய உடல் சுகம் எப்படி இருக்குது, என்ன கேட்டாலும் எல்லாருக்கும் நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, நான் பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், நான் ஆவிக்குரிய வழியில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், என் கூடையே எப்பொழுதும் என் தேவன் இருக்கிறாரு, என் தேவன் எனக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி வாய் நிறைய அந்த பிள்ளைகளுக்கு நன்மையால் நிரப்ப போகிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் இப்படிப்பட்ட சாட்சிகள் வருவதாக. ஆமென். அவங்க எதெல்லாம் நினச்சி அப்பா இது எனக்கு முடியலையே நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவன் செய்தாருன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. இப்போது என் கூட ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவங்க இருதயத்தில் தோணுறதில்லப்பா. ஆமென். எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது நடக்கலைன்னு சொல்கிறாங்கல்லப்பா, அதெல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை இப்பொழுது கவனிக்கிறீங்கப்பா. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுப்பா. ஆவிக்குரிய கண்களில் அப்பா இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் காண்பார்களாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அந்த கண்கள் திறக்கப்படட்டும் ஏசப்பா. நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக செய்து முடிக்கிற காரியங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் கூட தோன்றாத காரியங்கள் அப்பா. ஆமென். அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கு நன்மை செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. உம்முடைய நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இன்று இரவு சமாதானத்தோடு தூங்கணும் ஏசப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.